சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹ்வுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன். குர்ஆன் மக்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம். வேண்டாம், எனக்கு என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம். முஃமின்களை, முஸ்லிம்களை, குர்ஆனை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். அந்த கல்விலே அந்த குர்ஆனுடைய வசனம் பேச பேச ஒளியால் அந்த கல்பு நிரம்பும். அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும், நன்மைக்கு தயாராகும், அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும், சொர்க்கத்திற்கு தயாராகும், நரக விடுதலைக்கு தயாராகும். யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ, வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில் தான் இந்த பூமியில் வாழ்வார். குர்ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. குர்ஆனை படித்து படித்து இன்பம் கண்ட உள்ளம்தான் சொர்க்கத்தில் இன்பம் காணும். குர்ஆனை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய வழிகளில் இன்பத்தை கண்ட உள்ளம் நரகத்தில் தான் தங்களுடைய இன்பத்தை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் மேன்மை, குர்ஆன் உயர்வு. குர்ஆனுடைய நம்முடைய வாழ்வு இருக்கும் வரையும் வாழ்வு நிச்சயம் வெற்றிக்கான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அன்பில் தான் இணைந்திருக்கும். அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் தன் இணைப்பை ஆக்கிக் கொள்வதற்கு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் எப்படி நடக்கும்? குர்ஆனை வாழ்வோடு இணையுங்கள். காலை மாலை இரவு என எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய வசனங்களை முஃமின்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட முஃமின்களாக மாறுங்கள். முனாஃபிக்குகளை போன்று குர்ஆனை ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். குர்ஆன் வாழ்க்கைக்கானது. குர்ஆன் என் வாழ்க்கைக்கானது, உங்களுடைய வாழ்க்கைக்கானது. குர்ஆன் எனக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது.